ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்க ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த ட்ரேடிங்கை பத்தி நீங்க ஃபுல்லா கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி கத்துக்கிட்டு, தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். நீங்க ஷேர் மார்க்கெட்ல எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நீங்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஃபுல் டீடைல்ஸையும் கேட்டுட்டு, நீங்க ஜாயின் பண்றதா ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆஹ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றது ஆப்ஷன் பேஸ்டு ட்ரேடிங் தான். ஸோ ஆப்ஷன் பேஸ்டு ட்ரேடிங் பண்றோம். அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம லாங் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நாங்கள் சஜஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா எங்க ப்ரோசஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரைடே மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. கேப் டவுன் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே புட் சைடு தான் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. புட் சைடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் இருந்திருக்கு. நான் ஏற்கனவே மார்னிங்கே வந்து நான் வீடியோஸ் போட்டிருந்தோம், ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல புட் சைடு தான் மார்க்கெட் இருக்க போகுது. புட் சைடில் நம்ம எங்க என்ட்ரி எடுக்கலாம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற எல்லா லெவல்ஸையும் நம்ம நான் புட் சைடில் ஷார்ட்ஸ்ல கொடுத்துருந்தேன். ஸோ நீங்க அதை வாட்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரான ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் இன்னைக்கு. ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து சூப்பரா இருந்துச்சு, வாலட்டைலா இருந்துச்சு. மார்க்கெட் நம்ம பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 26,105 ஓப்பன் ஆயிட்டு 26,167 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவல் ஆக்ட் ஆயிட்டு மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கியிருக்கு. திருப்பியும் 26,062, அதாவது எஸ்டர்டேயோட லோ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போயிருக்கு. திருப்பியும் 166 பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ திருப்பி 165, 26,105, ஸோ 105க்கு மேலே போயிட்டு திருப்பியும் மார்க்கெட் அங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி கீழே இறங்கியிருக்கு. ஸோ நம்ம லெவல்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம மார்னிங்கே கொடுத்துருக்கோம், எந்தெந்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 26,105 ப்ளஸ் 26,074, ஸோ அந்த லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, என்னோட ஓன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் calculate பண்ணேன். ஸோ எந்த மார்க்கெட் எந்த தூரம் வரைக்கும் போகும், எந்த தூரம் வரைக்கும் போகாது, அப்படி எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற எல்லா லெவலுமே என்னோட மைண்ட்ல இருந்து தான் வந்துச்சு. ஸோ நான் ஒன்றா கண்டுபிடிச்சேன். ஸோ நானும் நிறைய லாசஸ் பண்ணி, நானும் நிறைய விஷயம் எஃபோர்ட் போட்டு தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நானும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி எப்படி இந்த மார்க்கெட் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது 26,150 கால் அண்ட் 26,150 புட். ஸோ இதில் 126 அப்படிங்கிறது வந்து கீ லெவலு, அப்புறம் 102 அப்படிங்கிறது ஸ்டார் லெவலு. நான் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த ப்ளூ கலர் லைன் அண்ட் ஆரஞ்சு கலர் லைனு. ஸோ நீங்கள் ரெண்டு இதுலேயும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 126 பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் கீழே இறங்குச்சு. ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ண முடியாம கீழே பிரேக் பண்ண முடியாம கீழே இறங்கும் போதே நீங்க நல்லா பாருங்க, நம்ம ஸ்டார் லெவல் 102 இந்த லெவலுக்கு கீழே போகவே இல்லை. அப்போ ஆக்சுவலி நம்ம எங்க என்ட்ரி எடுத்துக்கலாம்னா 102ல என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னா 1110 அப்படிங்கிறது 26,150 ஓப்பன். ஸோ நீங்க 110ல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 160 வரைக்கும் டார்கெட் வச்சிருக்கலாம். 160 வரைக்கும் மார்க்கெட் அழகா நீட்டா போயிருக்கு. 157 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 160 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. அந்த 158 அப்படிங்கிறது 26,150 காலோட எஸ்டர்டேயோட க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ அந்த லெவலுக்கு அழகா மார்க்கெட் போயிருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ட்ரி எடுத்தா கிட்டத்தட்ட அங்கேயே வந்து ஒரு 50 பாயிண்ட் கிட்ட நம்ம அழகா கேப்சர் பண்ணிடலாம். இந்த லெவல் நம்ம எதை பேஸ் படி என்ட்ரி எடுக்கிறோம், எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னு நம்ம எதை பேஸ் படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸ் பேஸ்டு தான். ஸோ மேக்ஸ் பேஸில் வந்து நீங்கள் HLC கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். ஸோ HMC கான்செப்ட் அப்படிங்கிறது ஹை, க்ளோஸ் அண்ட் லோ. ஸோ இந்த லெவல்ஸை பற்றி நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், அந்த லெவல்ஸை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏடிஎம் சூஸ் பண்ணுறீங்களா, ஓடிஎம் சூஸ் பண்ணுறீங்களா, ஐடிஎம் சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அந்த லெவல்ஸும் அழகா கீழே சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. திருப்பி நல்லா பாருங்க, ஏன் இந்த மார்க்கெட் 78ல திருப்பி 78 வரைக்கும் போயிட்டு ரிவர்சல் ஆயிருக்குன்னு பாருங்க. 26,150 அப்படிங்கிறோட புட்டோட டே லோ வந்து இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால 78 தாண்டி மார்க்கெட் கீழே போகல. அப்போ நீங்க 78ல என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 126 வரைக்கும் டார்கெட், 126 வரைக்கும் சூப்பரா அடிச்சிருக்கு. நீங்க ப்ராப்பரா என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 96ல நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ 96ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா 126 கிட்டத்தட்ட அதுவே ஒரு 40 பாயிண்ட் கிட்ட நமக்கு மார்னிங் கொடுத்துருக்கு. ஸோ இதான் ரிவர்சல் பாயிண்ட். அந்த ரிவர்சல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கிட்டு தான்
எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு அந்த இடத்துல ரிவர்சல் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி திருப்பியும் மார்க்கெட் அங்கே அங்கே ஸ்டக்இன் ஆகாமல் திருப்பி கீழே இறங்கிடுச்சு. ஸோ நம்ம உடனே இங்கே புட்சையில் எந்தி எடுத்துடலாமா அப்படின்னா எந்தி எடுத்துக்க கூடாது. இங்கே மார்க்கெட் கீழே இறங்கி திருப்பி புட்சையில் எந்தி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது எப்படியான மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பரான எந்தி எடுக்கணும் அப்படின்னா திருப்பியும் 88 அப்படிங்கிற லெவல். ஸோ அந்த 88 அப்படிங்கிறது ஒரு கீ லெவல், ஸ்டார் லெவலு. ஸோ அந்த ஸ்டார் லெவல் நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அதில் வந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த 88ல் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 147 வரைக்கும் மார்க்கெட் திருப்பி மேலே போயிருக்கு. நம்ம 147 வரைக்கும் இல்லை, நம்ம மேக்ஸிமம் டார்கெட் வந்து 126 தான் மேக்ஸிமம். பட் அது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா 149 வரைக்கும் போயிருக்கு. ஸோ திருப்பியும் அதே மாதிரி ஒரு 4000 5000 4000 3000 நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ எந்த இடத்துல அதே பாருங்கள், எந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது, எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம ஜியோ புல்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you guys.